ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரோட ரட்சிப்பை ஒரு ஈவாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஆண்டவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னோட வாழ்க்கையில் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி யாருமே என்னை எடுக்கும்படி சொல்லி நான் எடுக்கலை. என்னை ஆரம்பத்தில் ஆண்டவரோட பிள்ளைகளோட எனக்கு ஐக்கியம் உண்டாகும்போது என்ன ஞானஸ்தானம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் அது சொல்லும்போது எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனால் போக போக நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு நானே வில்லிங்காக நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன். இதே சம்பவம் நம்ம வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்ப்போம்னா அங்கே பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா மந்திரி இந்த எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி வந்து திரும்பும்போது இயேசு கிறிஸ்துனால பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பிலிப்பு மூலியமாக அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. ஆனால் பிலிப்பு ஆவியானவர் அவங்களோட போய் பேசும்படி உணர்த்தி அவங்க மூலியமாக அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவங்களே வில்லிங்காக சொல்லுவாங்க, தண்ணீர் இருக்கிறது, நீ ஞானஸ்தானம் எடுக்கிறது தடை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா பிலிப் மூலயமா அவங்க அந்த ஞானஸ்தானத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலே நடந்தது. எனக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. படிப்படியாக ஆண்டவர் சத்தியத்தை அறியும்படி எனக்கு செஞ்சாங்க. எனக்கு தெரியாத அநேக சத்தியங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் இந்த பூமியில் வந்தாங்க, ஏன் ரத்தம் சிந்தினாங்க, ஏன் உயிர் தெழுந்தாங்க, அதெல்லாமே எனக்கு புரிய பிறகு நானே என்னோடய விருப்பத்தை நான் அறிவித்தேன். எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படியாகி நான் போகிற சபையில் ஆண்டவர் கிருபையாக என்னை அந்த காரியத்தை எடுக்க வச்சாங்க. ஞானஸ்தானம்னு சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நம்ம அது தண்ணியில் முழுகி எடுக்கிறது. அந்த கிரைஸ்ட் டெத் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். நம்மளோட ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறிடுவோம். நம்ம அந்த தண்ணியில் முங்கி எழும்போது அந்த ரிசரக்ஷன் எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது, அதே மாதிரி அது நம்ம ஒப்பிட்டு நம்மளோட புதிய வாழ்க்கையை ஒப்பிட்டு அது ஒரு சிம்பலைசிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிலீவர்ஸாக இருக்குது பேப்டிசம். ஸோ இது எப்படி நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட கிறிஸ்துக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் பேப்டிசம். அது நிச்சயமாக யாரும் நம்மளை சொல்லியோ யாரோட கம்பல்ஷனையும் நம்ம எடுக்க முடியாது. நிச்சயமாக நம்ம அந்த சத்தியத்தை அறியும் போது அதை எடுக்காமே நம்மளால இருக்க முடியாது. ஒருவேளை கேட்குற யாராவது உங்களில் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவர் உங்களை நடத்தணும். ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அந்த ரட்சிப்பு பூர்ணா படலைன்னு அர்த்தம். நம்ம பட்டிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஞானஸ்தானம் நம்மளே வில்லிங்காக எடுத்துருவோம். என்னோடய வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவே அறியாமல் வாழ்ந்திருந்தேன். ஏசப்பா இயேசு எப்படி உண்மையான தெய்வமாக இருக்க முடியும்னு எனக்கு அநேக கேள்விகள் இருந்தது. ஏன் மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனை தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்விகள் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அநேக தேவர்களை வணங்கிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, எது உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அறியணும் எனக்கு அப்படின்னு ஒரு வாஞ்சி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி உண்மையான தேவன் அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசு இந்த கேள்வி இருந்தது. பட் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு 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 முக்கியமாக அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கும் இல்லை. இயேசுவே நான் ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்தவர்களையும் எனக்கு உண்மையாக சொன்னால் பிடிக்காமல் இருந்தது. பட் ஏசப்பாவே என்னை காலேஜ் படிக்கும்போதே என்னை வழி நடத்தி ஒரு சபைக்கு கொண்டு போய் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைத்து அவங்களோட ஜபங்களை கூடுகைகளை இணைய வச்சு ஜெபிக்க வச்சு அநேக காரியங்களை ஏசப்பா எனக்கு அநேக விதமாய் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு படிப்படியாக எனக்குள்ள விடுதலைகளும் நான் எப்படி உண்மையான வாழ்க்கை வாழணும் நான் கற்றுக்கொண்ட பிறகு சொந்த இரட்சகராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அதனால் உண்மையான தேவன் எது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். யார் மூலியமாக நம்ம பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வோம், எந்த தேவன் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துறது அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்குது. யோவானில் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின் பிரகாரமாய் நான் உண்மையான தேவனை அறிந்து கொண்டேன். இந்த ஞானஸ்தானம் எடுத்தது அது ஆண்டவரோட வழிநடத்தல்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.